Hello dear students, how are you? I hope you all are doing well at home. Welcome back science class from 7th standard. In this video session, we are going to learn chapter 13, lesson motion and time. Okay students, before we start our lesson, first we will recollect what we have learnt about this topic. இந்த டாபிக் பற்றி இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மோஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்குது, அடுத்தது ஸ்லோ எப்படி, ஃபாஸ்ட்னா என்ன, ஸ்லோனா என்ன, அது எப்படி கம்பேர் பண்ணி கற்றுக்கணும், மோஷன் ரெஸ்ட் கண்டிஷன் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் டைம். மெஷர்மெண்ட் ஆஃப் டைமில் பெண்டுலம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகே, நவ் ஐ வில் ஸ்டார்ட் அ லெசன் யூனிட் ஆஃப் த டைம் அண்ட் ஸ்பீட். ஓகேங்களா, இப்போ அந்த டைம் பற்றி பார்த்தோம்ல, அதாவது மெஷர்மெண்ட் ஆஃப் டைமை எப்படி மெஷர் பண்ணணும், ஸோ அதோட யூனிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதாவது அலகுகள் அப்படின்னு சொல்லுவோம், அந்த யூனிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். த பேசிக் யூனிட் ஆஃப் டைம் இஸ் எஸ் செகண்ட். பேசிக் யூனிட் என்ன? செகண்ட். இட்ஸ் சிம்பிள் இஸ் எஸ். லார்ஜ் யூனிட் ஆஃப் டைம் ஆர் மினிட். இதுக்கு மேலே யூனிட் என்ன, அதாவது சின்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெயிட் எடுக்கிறீங்க, அந்த வெயிட் என்னன்னு சொல்லுவீங்க? கிராம். ஓகேங்களா, அதுக்கு மேலே போகிறது, அதாவது ரொம்ப சின்னது பார்த்திங்கன்னா மில்லிகிராம், அதுக்கு மேலே போகிறத கிராம், அதுக்கு மேலே கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டே இருப்போம். ஓகேங்களா, அதே மாதிரி தான். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட காயின் கூட எடுத்துக்கோங்களேன். இப்போ ₹1 நீ காசு எடுக்கிற, ₹1 மேலே பார்த்தீங்கன்னா ₹2, இல்லைனா 10, 100, 1000. ஓகேங்களா, இப்படி போயிட்டே வருதுல்ல, 10,000, 1 lakhs. ஸோ இந்த மாதிரி ஹையர் ஆகிட்டே போதில்ல, அதே மாதிரி டைம் இன்டர்வலுக்கும் ஒரு யூனிட் டைம், பேசிக் டைம் இருக்குது. அந்த பேசிக் டைமோட லார்ஜ் யூனிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிட். நெக்ஸ்ட்டு அதை விட லார்ஜ் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ். ஓகேங்களா, யூ ஆல்ரெடி நோ ஹவு தீஸ் யூனிட்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஒன் அனதர். இது ரெண்டுத்துக்கும் என்னென்ன சம்மந்தம், அதாவது செகண்ட்லாம் 60 மினிட். ஓகேங்களா, சாரி 1 செகண்ட் அப்படின்றது அந்த 1 ஆசிலேஷன் எடுக்கிறது தான் 1 செகண்ட். ஸோ மினிட்ன்றது 60 செகண்ட் சேர்ந்தது தான் 1 மினிட். ஸோ 1 ஹார்ன்றது 60 மினிட் சேர்ந்தது தான் 1 ஹார். ஓகேங்களா, இதை தான் வந்து நம்ம ஃபுல்லாக கம்பேர் பண்ணுறது. ஓகே, சின்ஸ் த ஸ்பீட் இஸ் டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேங்களா, ஸ்பீடோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். த பேசிக் யூனிட் ஆஃப் த ஸ்பீட் இஸ் மீட்டர் பர் செகண்ட். ஆஃப் கோர்ஸ் இட் குட் ஆல்சோ பி எக்ஸ்பிரஸ்ட் இன் அதர் யூனிட்ஸ் such as meter per minute or kilometer per hours. ஓகேங்களா, ஸோ ஹையரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிட்ஸும் ஹார்ஸும் வரும். யூ மஸ்ட் ரிமெம்பர் தட் த சிம்பிள் ஆஃப் ஆல் யூனிட்ஸ் ஆர் ரிட்டன் இன் சிங்குலர். ஸோ நம்மளோட மினிட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி எழுதணும், சிங்குலராக தான் எழுதணும், ஃப்ளூரலில் எழுதக்கூடாது. அதாவது ஃப்ளூரல்னால் எஸ் போட்டு எழுதுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ரைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வி ரைட் 50 கிலோமீட்டர் அண்ட் நாட் 50 கிலோமீட்டர்ஸ். ஏன்னா அங்கே 50ன்னு மென்ஷன் பண்ணிட்டோம், ஸோ அதனால் எஸ்ன்னு போட தேவையில்லை. கிலோமீட்டர் அப்படின்றது கொஞ்சம் பெருசு தான், ஸோ அதனால் அதுக்கு எஸ் போடணுன்ட்டு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஆர் 8 சென்டிமீட்டர் அண்ட் நாட் 8 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, Pujo is wondered how many seconds there are in a day and how many hours in a year. Can you help him? ஸோ இதை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா, அதாவது 1 செகண்டுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, அடுத்தது 1 மினிட்க்கு எவ்வளோ ஆகுது, 1 இயர்க்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, there is an interesting story about the discovery that the time period of a given pendulum is constant. You might have heard the name of famous scientist Galileo Galilei in 1564 to 1642. Okay, ஸோ அந்த வருஷத்தில் அவங்க பிறந்திருக்காங்க. ஓகேங்களா, இட் இஸ் செட் தட் ஒன் கலீலியோ வாஸ் சிட்டிங் இன் எ சர்ச். ஒன்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, சர்ச்சுக்கு முன்னாடியே உட்காந்துட்ருக்காரு கலீலியோ கலீலின்றவர். ஹீ நோட்டிஸ்ட் தட் எ லேம்ப் சஸ்பெண்டட் ஃப்ரம் எ சீலிங் வித் எ செயின் வாஸ் மூவிங் ஸ்லோலி ஃப்ரம் ஒன் சைட் டு த அதர். ஸோ மேலே வந்து சங்கிலியெல்லாம் கட்டி விட்டு கீழே தொங்குற மாதிரி லைட் நிறையா வீட்டில் செட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஆடுறதா மூவ் ஆகிறதா அவர் பார்த்துட்டே இருந்திருக்காரு. ஓகே, ஹி வாஸ் சர்ப்ரைஸ்ட் டு ஃபைண்ட் தட் திஸ் pulse beat the same number of time during the interval in which the lamp completed one oscillation.
லேம்ப் வந்து ஒன் ஆசிலேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது, அதாவது போயிட்டு திரும்ப ரிட்டன் அந்த பிளேஸ்க்கு வருது தெரியுமா, இந்த ஒன் ஆசிலேஷனை கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளோட ஹார்ட் பீட்டும் அதுவும் சேமாக இருக்குது அப்படின்றத அவர் என்ன பண்ணியிருக்காரு, நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. கலீலியோ எக்ஸ்பெரிமெண்டட் வித் வேரியஸ் பெண்டுலம் டு வெரிஃபை ஹீஸ் அப்சர்வேஷன். இதையே வந்து எல்லா விதமான பெண்டுலமும் ரெடி பண்ணி அதில் வந்து இந்த அப்சர்வேஷனை அவர் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. He found that a pendulum of a given length take always the same time to complete one oscillation. எவ்வளோ மீட்டர் வந்து டிஃபர் எடுத்துக்கிட்டாலும், அதாவது அந்த கம்பி தொங்குது இல்லை மேலேருந்து அந்த த்ரெட்டோ இல்லை ஸ்ட்ரிங்கோ இல்லை ராடோ மேலேருந்து தொங்குறது எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஹைட்டில் இருந்தாலும் சரி, அது எடுத்துக்கிற ஆசிலேஷன் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்குது, டிஃபர் ஆகலை அப்படின்றத அவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, this observation led to the development of pendulum clock. Next, winding clock and wrist watches were refinements of the pendulum clock. இந்த பெண்டுலம் வந்து ஃபஸ்ட்டு அவர் கண்டுபிடிச்சாரு தெரியுமா, சின்னதாக அந்த சாம்பிள், அதுலேருந்து தான் மெயின் பெண்டுலம் கிளாக்கு, வால் கிளாக்கு, நெக்ஸ்ட்டு வந்து வின் கிளாக்கு, அடுத்தது ரிஸ்ட் வாட்ச், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அதை மெயினாக யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறார். Next one, different units of time are used depending on the need. நிறைய டிஃப்ரெண்ட் டைமிங் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரிச் வாஷ், பெண்டுலம் கிளாக், நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் கிளாக், சாண்ட் கிளாக், இந்த மாதிரி நிறையா கிளாக் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு பிளேசஸ்லேயுமே. ஓகேங்களா, இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்னா நம்மளோட தேவைக்காக தான் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் convenient to express your age in year rather than in day or hour. ஓகேங்களா, நம்மளோட ஏஜ் எவ்வளோ, இயர்ஸ் என்ன ஆகுது, நம்மளோட டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கா, ஹார் எவ்வளோ ஆகுது, இப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்மளோட கன்வீனியன்ட்காக மட்டும்தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்த மாதிரி டைம் கிளாக் இதெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சிமிலர்லி, if will not be wise to express in year the time taken by you to cover the distance between your home and your school. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இங்கே இயர் மட்டும் இல்லாமல் நம்மள ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு கூட நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளோ ஸ்பீட் ஆகுது அப்படின்றத, டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் ஆகுது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு டைம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். How small or large is a time interval of 1 second? 1 செகண்டுக்கு எவ்வளோ லாங் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்மளால ஒரு ஸ்பீட் வந்து அப்ராக்சிமேட்டாக சேஞ்ச் பண்ண முடியுது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறோம். The time taken in saying aloud 2001 is nearby 1 second. ஓகேங்களா, அதாவது டைம் வந்து 2001 அப்படின்றது என்ன, அந்த செகண்ட் அப்படின்றதுன்னா 1 செகண்டுக்கு கிட்ட வருது அப்படின்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வெரிஃபை இட் பை கவுண்டிங் அலவுட் ஃப்ரம் 2001. ஸோ 2001லேருந்து என்ன 2000 வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக கவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது, 1 செகண்ட் வருது அப்படின்றாங்க. ஓகே, ஃபாஸ்ட்டாக to 2010, the pulse of a normal healthy adult at rest beat about 72 times in a minute, that is about 12 times in 10 seconds. 10 செகண்டில் இந்த 72ன்றது 12 டைம்ஸ் வந்து மாறி 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 அடிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ரேட் மே பி ஸ்லைட்லி ஹையர் ஃபார் சைல்டு. சின்ன குழந்தைங்களுக்கு இன்னும் இந்த 72ன்றது ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கோட, ஓகேங்களா, ஒரு அடல்ட் ஏஜில் இருக்க, அதாவது கொஞ்சம் யங்கராக இருக்க ஒரு மென் அந்த ஆர் உமன், ஓகேங்களா, இவங்களோட ஏஜில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா 72 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை விட சில்ட்ரன்ஸுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹை ஆகும், போக போக இன்னும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. Many time measuring devices were used in different parts of the world before the pendulum clock became popular. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நிறைய டைம் மெஷருக்காக நிறைய விதமான கிளாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, பாப்புலராக என்னென்ன கிளாக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டியூல், வாட்டர் கிளாக் அண்ட் சாண்ட் கிளாக் ஆர் சம் எக்ஸாம்பிள் ஆஃப் ஈச் டிவைசஸ்.
Different designs of these devices were developed in different parts of the world. ஒவ்வொரு வேர்ல்டுலையுமே ஒவ்வொரு சைடில் இந்த மாதிரி கிளாக்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க காட்டிருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து சன்டியோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே நட்டு வச்சுருக்கிறது வந்து வெயிலுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஷேடோவை சேஞ்ச் பண்ணி காட்டும். அப்படி சேஞ்ச் பண்ணி காட்டும்போது அந்த நிழலை வச்சு தான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம டைம் வேரியஸ் ஆகுது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் another one, this is a sand clock. ஸோ சாண்ட் கிளாக் பார்த்தாச்சா. இப்போ நெக்ஸ்ட் ஒன் வாட்டர் கிளாக். ஓகேங்களா, ட்ராப் பை ட்ராப்பாக எவ்வளோ வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுகிட்டே இருக்கும்ல. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வாட்டர் கிளாக். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, த ஸ்மாலஸ்ட் டைம் இன்டர்வல் தட் கேன் பி மெஷர்ட் வித் காமன்லி அவைலபிள் கிளாக் அண்ட் வாட்சஸ் இஸ் 1 செகண்ட். 1 செகண்டை நம்ம ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, நம்மளோட நார்மல் கிளாக்கோ இல்லை வாட்ச் அது மாதிரி எதில் வேணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். However, now special clocks are available that can measure time interval smaller than a second. செகண்டாக இருக்கிறதுலே ரொம்ப சின்ன வேல்யூ. ஓகேங்களா, அதாவது சின்ன யூனிட். அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கிறதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, மில்லி செகண்ட்லாம் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு இப்போ நம்மள்ட்ட நிறைய கிளாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நவடேஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, some of these clocks can measure time interval as small as 1 millionth or even 1 billionth of a second. ஓகேங்களா, 1 million 1 billionth of a second. அது ரொம்ப 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 ஸ்மாலஸ்ட் செகண்டை கூட ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அதேமாதிரி ரொம்ப ரொம்ப ஹையரான செகண்ட்ஸையும் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ மைட் ஹாவ் ஹியர் த டேர்ம்ஸ் லைக் மைக்ரோ செகண்ட் அண்ட் நேனோ செகண்ட். மைக்ரோ செகண்ட் அண்ட் நேனோ செகண்ட்னா அது மைனஸில் போகும். இப்போ நார்மல் செகண்ட் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ப்ளஸில் போயிட்டே இருக்கும். மைனஸில் போகுது, -9 செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேனோ செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப மைன்யூட் செகண்ட். ஓகேங்களா, 1 microsecond is 1 millionth of a second. A nanosecond is 1 billionth of a second. 1 microsecond அப்படின்றதுனா 1 millionth of a second. அதாவது மில்லியன் பக்கத்தில் எவ்வளோ ஜீரோ வருமோ அந்த அத்தனை ஜீரோவும் சேர்ந்தது தான் ஒரு செகண்ட். அதாவது 1 microsecond அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 60க்கு முன்னாடி அவ்வளோ ஜீரோ இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, 60க்கு முன்னாடி அவ்வளோ ஜீரோ வச்சு பாயிண்ட் வந்து இருந்ததுன்னா அது என்ன, மைக்ரோ செகண்ட். அதேமாதிரி நேனோ செகண்ட்னா பில்லியன் எவ்வளோ அமௌண்ட்டோ அத்தனை ஜீரோவையும் 60க்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அது வந்து என்னன்னு சொல்கிறாங்க, நேனோ செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 9 zeros. ஓகேங்களா, the time measuring devices used in sports can measure time interval that are 1/10 or 100th of a second. ஓகேங்களா, அதாவது 100 மீட்டர்ஸ்க்கோ இல்லை வந்து 200 மீட்டர் 1000 மீட்டர் இந்த மாதிரி மீட்டர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணும்போது யார் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக யார் ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு டைமிங் மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த கிளாக் யூஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, யார் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரா அப்படின்றத கால்குலேட் பண்ணுவாங்க. On the other hand, times of historical event are started in terms of century or millions. ஸோ அந்த மாதிரி டைம் இன்டர்வல் இருக்குல்ல, நம்ம மூதாதையர் காலத்தில் நடந்தது இதெல்லாம் வந்து டைம் மென்ஷன் பண்ணும்போது, அதாவது ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் August 15 ஜான்வரி, ஸோ இந்த மாதிரி வந்து இண்டிபெண்டன்ட் டே இல்லை ரிப்பப்ளிக் டே, ஸோ January 26 செலிப்ரேட் பண்ணுவோம்ல, இது மாதிரி ரெண்டு இதில் எது வந்தாலும் சரி அது வந்து டைம் இன்டர்வல் கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். த ஏஜ் ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட் ஆர் ஆஃப்டன் எக்ஸ்பிரஸ்ட் இன் பில்லியன் ஆஃப் இயர்ஸ். ஸோ ஒரு வருஷம் அதாவது ஸ்டார்ஸோட ஏஜையும் பிளானட்டோட ஏஜையும் இதெல்லாம் எப்படி வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னா பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏ மெஷரிங் ஸ்பீடு. ஓகேங்களா, ஸோ ஸ்பீடை வந்து எப்படி மெஷர் பண்ணலாம், டைம் யூஸ் பண்ணி தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். எப்படிலாம் மெஷர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஹேவிங் லேர்ன்ட் how to measure time and distance, you can calculate the speed of an object. Let us find the speed of a ball moving along the ground. ஒரு கிரவுண்டில் நம்ம மூவ் பண்ணி விடுற பால் வந்து ரோல் ஆகிட்டே போகுது இல்லை, ஸோ அந்த ரோல் ஆகி போயிட்டு லாஸ்ட்டு அது வந்து அதாவது எண்டிங் பாயிண்ட்டு எவ்வளோ செகண்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் என்ன, ஸ்பீட். இவ்வளோ டிஸ்டன்ஸாக அதாவது 100 சென்டிமீட்டரை ஒரு பால் எவ்வளோ செகண்டில் ஃபாஸ்ட்டாக போயிட்டு ரீச் ஆகுது, இதுதான் வந்து செகண்டோட மெஷர்மெண்ட். ஓகேங்களா, ஆக்டிவிட்டி 13.3, ட்ரா எ ஸ்ட்ரைட் லைன் இன் த கிரவுண்ட் வித் சாக் பவுடர் ஆர் லைம் and ask one of your friend to stand 1 to 2 meter away from it.
Let your friend gently roll a ball along the ground in the direction perpendicular to the line. Note the time at the moment of the ball cross the line and also when it come to rest. How much times does the ball take to come to rest? Measure the distance between the point at which a ball crossed the line and the point where it is come to rest. You can use a scale or a measuring tape. Left different groups repeat the activity. Record the measurements in table 13.3. In each case calculate the speed of the ball. ஓகேங்களா, அதாவது ஒரு ஸ்டார்டிங் லைன் ஒன்று நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ட்ரா பண்ணிக்கிறோம். அந்த ஸ்டார்டிங் லைன்லேருந்து யாராவது ஒருத்தவங்க பாலை உருட்டி விடணும். இப்படி உருட்டி விடும்போது லாஸ்ட்டாக அது போயிட்டு எப்போ போயிட்டு ரெஸ்ட் கண்டிஷனில் லாஸ்ட்டாக எங்கே போய் இடிச்சிட்டு நிற்கிது. ஸோ அது எவ்வளோ அந்த தூரத்தை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸ்கேல் யூஸ் பண்ணியோ இல்லை டேப் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இப்போ 50 சென்டிமீட்டர் அப்படி இல்லைன்னா ஒரு 3 மீட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரு ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மீட்டர்ஸில் இருக்கும், இல்லைனா அது 6 மீட்டர்ஸில் இருக்கும். ஸோ 5 மீட்டர் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அந்த 5 மீட்டரில் இந்த பால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒவ்வொரு வாட்டியும் பால் சைஸ் டிஃபர் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பாலை உருட்டி விட்டால் அது போயிட்டு எப்போ ரெஸ்ட் கண்டிஷன் நிற்குதோ அந்த டைமை ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் கால்குலேட் பண்ணிக்கணும். அப்படி கால்குலேட் பண்ணும்போது டைம் டிஃபர் ஆகும். இதுதான் வந்து பாலோட ஸ்பீடு. இவ்வளோ மினிட்டை பர் செகண்டில் கிராஸ் பண்ணுது, அதாவது 50 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லணும். இப்போ 5 மீட்டர் கிராஸ் பண்ணுச்சுன்னா 5 மீட்டர் பர் செகண்ட் இப்படின்றது தான் நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு பாலுக்கும் டிஃப்ரெண்ட் டைமை கால்குலேட் பண்ணி மென்ஷன் பண்ணணும். இதே மாதிரி தான் நம்ம பைக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட்டு கார் வந்து ட்ரைவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இவ்வளோ கிலோமீட்டரில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இவ்வளோ செகண்டில் இவ்வளோ கிலோமீட்டரை வந்து நம்ம தாண்டி போயிருக்கோம் அப்படின்றது தான் கிலோமீட்டர் பர் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸ்பீடே இப்படி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. Okay students, that's the end of our topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Remaining we will see later. Thank you students. Thank you to all. Happy learning.